ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பூங்காற்று திரும்புமா என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் அதிரடியான இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். ஆனந்தி கிட்ட மனோகர் வந்து மாப்பிள்ளை கிட்ட நான் கையில் காலில் விழுந்து அந்த மாதிரிலாம் வந்து வீட்டில் பணம் கேட்டுறாதீங்கன்னு சொல்லி கெஞ்சினேன், உங்களுக்குலாம் அவ்வளோ திமிராயிடுச்சு அப்படின்னு சொல்லி சாராயத்தை குடிச்சிட்டு வந்து பக்கமாக டைலாக் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கடையில் மல்லிகா வந்து அப்பப்போ திட்டிக்கிட்டு தான் உட்காந்துருக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தா ஆனந்தியோட அப்பா வந்து நல்லா பிடிச்சி திட்டி விட்டுறாங்க. அடுத்து ஆனந்தி இந்த மாதிரி பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னதுமே அதுக்கும் மனோகர் பேசுகிறாங்க. உடனே ஆனந்தி வந்து என் விஷயத்தில் நீ தலையிடாத, உன் வேலையை நீ பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. மனோகர் ஆனந்தியோட அப்பா இருக்காங்கல்ல, அவங்களும் நல்லா பிடிச்சி திட்டி விட்டு அனுப்பிச்சி விட்டுறாங்க. மனோகர் அங்கேருந்து அப்படியே கிளம்பி போயிடுறாங்க. இப்போ ஆனந்திக்கு வந்து அவங்க அப்பா சப்போர்ட் பண்ணி நீ நல்லபடியாக பிஸ்னஸ் ஆரம்பிமா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ குமரன் வீட்டை காட்டுறாங்க. குமரன் வந்து இப்போ ஆனந்தி பண்ண டிசைனை பற்றி ரொம்ப பாராட்டி அவங்க அம்மாட்ட பேசுகிறாங்க, ஜெயிச்ச விஷயமா பேசுகிறாங்க. ஆனந்தியை பற்றி பேசிகிட்டு இருக்கிறதுனால அவங்க அப்பா வந்து எந்த ஆனந்தி என்ன இது நான் சொன்ன பொண்ணை கண்டுபிடிச்சி அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. அது ஒரு மாதிரி ஜாலி மூமெண்ட்டாக போயிட்டு இருக்கு. மறுபடியும் ஆனந்தி உட்காந்துருக்காங்க. குணவதி வராங்க. இப்போ புதிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற விஷயமா மாலை வாங்குறது அதாவது அந்த தறி ஓப்பன் பண்ணுற விஷயமெல்லாம் சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அப்பா வந்து எல்லாத்துக்கும் சொல்லணும், அதுவும் குறிப்பாக பார்த்தோம்னா அந்த குமரன் வீட்டுக்கு சொல்லணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட தான் தறி விற்று அவங்க அம்மா தான் திருப்பி கொடுத்தாங்கிற விஷயம்லாம் அவங்க அப்பாட்ட சொன்னதுமே ரொம்ப நல்ல மனுஷங்களை நம்ம சந்திச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஃபோன் பண்ணி ஆனந்தி வந்து பேசுகிறாங்க. குமரனோட அம்மா கிட்ட முதல்ல பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் அதான் குமரன்கிட்ட பேசுகிறாங்க. கண்டிப்பாக வரணுங்கிற விஷயம்லாம் பேசிட்டு இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே நம்ம ப்ரொமோவில் பார்த்த மாதிரி வீரா கால் பண்ணுறாங்க. இப்போ செகண்ட் லைன் போகுது. உடனே ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா வெயிட் பண்ணி எல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் வீரா கால் பண்ணதுனால இப்போ ஆனந்தி ஃபோன் எடுக்கிறாங்க. ஃபோன் எடுத்ததுமே வீரா வழக்கம் போல் மென்டல் மாதிரி எவங்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் இந்த நேரத்தில் அப்படிங்கும் போது எனக்கு மனசுக்கு பிடிச்ச புருஷங்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஆனந்திலாம் இன்றைக்கி சும்மா ஃபயர் மூடு அப்படின்னு தான் சொல்லணும். அப்படியே சும்மா வீராவை அலற விட்டு தெறிக்க விடுறாங்க. ஒரு கட்டத்தில் வீரா ஊயின்னு கத்திக்கிட்டு இருக்கும்போது ஆனந்தி ஒரு பஞ்சு டைலாக் போடுறாங்க பாருங்க. சும்மா தெலுங்கு பட ஹீரோ மாதிரி ஊன்லாம் கத்திக்கிட்டு உட்காந்துருக்காது, அப்புறம் நான் கத்துனா நீ தாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தியும் செம்மையாக பிடிச்சி ரிவர்ஸ் பேசி விட்டுறாங்க. இப்போ வழக்கம் போல் பார்த்தா சைக்கோ தானே, அதனால் வந்து வீராவால் ஒன்றுமே பேச முடியல. நீ எது பேசுகிறனாலும் கோர்ட்டில் வந்து பேசிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அதோட ஃபோனை வைக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க, சைக்கோலாம் என்ன பண்ணுவாங்க, அதே தான் பண்ணுறாரு வீராவும். உட்காந்துக்கிட்டு ஆவுன்னு கத்துறாரு. பார்க்கவே இரிட்டேட்டாக இருக்குது. ஆனந்தி சும்மா சூப்பராக ஒரு ஃபயர் மூடு கொடுத்துட்டாங்க. நமக்கான ப்ரொமோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரொமோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க தறி ஓப்பன் பண்ணுறாங்களா, புது பிஸ்னஸ் ஓப்பன் பண்ணுறாங்களா, அதுக்கு வந்து குமரன் எல்லாருமே வருவாங்க. அப்படி எல்லாரும் வரும்போது கண்டிப்பாக குமரனோட அப்பா வந்து ஆனந்தியை பார்த்துருவார். என்ன வந்து நமக்கு இருக்க ட்விஸ்ட் அது மட்டும் தான், யாருக்கு என்ன உதவி செஞ்சாங்க என்ன இதுங்கிறது எல்லாமே ரிவ்யூ பண்ணிட்டாங்க. இப்போ வந்து அவங்க அப்பாவை ஆபத்துலேருந்து காப்பாற்றின அந்த பொண்ணு யாருங்கிறது மட்டும் தானே, அதனால் வந்து ஆனந்தியை பார்த்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூமெண்ட்டை ப்ரொமோவில் காட்டினாங்கன்னா ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்கும். பார்க்கலாம் அடுத்து என்னெல்லாம் நடக்குது, மென்டல் வீரா என்னெல்லாம் பண்ணுறாங்க, அந்த ஆனந்தி எப்படியெல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்கிறத தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். சீக்கிரமாகவே குமரன் வந்து அதாவது இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி போகுது, தொடர்ந்து நம்ம பேசலாம். இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.